நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாக ஜென்ரலாக பார்க்குறோம். 12 ராசி, அதாவது மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் நம்ம ஒரு பொது பலனாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரே ராசியில் வந்து பல லட்சம் பேர், பல ஆயிரக்கணக்கான பேர், பல லட்சம் பேர், பல கோடி பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்குமா, அந்த மாதம் வந்து ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க பிறப்பு ஜாதகம், ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க சார், நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது, எங்களுக்கு வேறு விதமான பலனை கொடுத்துட்ருக்கு, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, கெட்டது நடக்குது, கெட்ட விஷயங்கள் சொல்லும் போது எங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில். அப்போ வந்து அவங்க பிறப்பு ஜாதகம் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனை வந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஆட்டி படைக்கும். ஏன்னா நவகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன தசாபுத்தி போகுது, இப்போ என்ன அமைப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கா, கெட்டது நடந்துகிட்ருக்கா, இதெல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா மட்டுமே தான் துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் இப்போ பொதுவான பலன் வந்து பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20% செட் ஆகும். சரிங்களா? 15-20% கண்டிப்பாக வேலை செய்யும். ஜாதகமும் நல்லா இருந்து இப்போ கோச்சார பலனும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு 100% நல்லாயிருக்கும். அப்போ லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் இப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். இப்போ ஜாதகத்துலேயும் பிரச்சனை, ஜாதகத்துலேயும் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடந்து கோச்சார பலன் இப்போ நடக்கக்கூடிய அந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சார பலனும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்ததுன்னா அவங்க தான் கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் கடன் தொல்லை, மன உளைச்சல், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண கஷ்டத்தோட ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பாங்க. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, குரு வந்து மிதுன ராசிக்கு டிசம்பர் 5ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு, கடகத்திலேருந்து மிதுனம். கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கார், ராகு வந்து கும்பராசியில் இருக்கார், சனி வந்து மீன ராசியில் இருக்காங்க. டிசம்பர் 6ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு போயிடுவார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதை மாற்றத்தை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா, இல்லை உங்கள் லைஃப் அப்படியே இருக்குமா, எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? மாத பலன்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 15-20% பேசும். இது பொதுவாக நம்ம பார்க்குறோம். ராசி பலன்கிறது ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடச்சிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வயசில் இருப்பீங்க. எல்லோரும் ஒரே ஏஜில் இருக்க மாட்டீங்க. 20-25 வயசில் இருக்கவங்களுக்கு ஒரு விதமான பலன் நடக்கும். 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி நடக்கும். ஆனால் ஒரே ராசியில் இருப்பாங்க. அப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இது 100% செட் ஆகாதுங்க. ஒரு சில பேர் கரெக்டாக இருக்கும். ஜாதகம் மேட்ச் பண்ணால் நம்ம துல்லியமாக சொல்லிடலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கும், அந்த கெட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும், இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம், சுய ஜாதகத்தை பார்த்தா நம்ம நிச்சயமாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசி அதிபதி குரு வந்து பாருங்கள் 8ஆம் இடத்துல இருக்கார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்த்துருவார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. மறுபடியும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு மறுபடியும் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறதுனால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? மனசு தெளிவாக இருக்கும். கண்ணை கட்டி காட்டில் விட்ட தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிடலாம். எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிடுவீங்க. சரிங்களா? ஏன்னா வீட்டில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, மனசு நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க நிறைய தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க. பண கஷ்டத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் உதவி மனப்பான்மை கொண்டவங்க தான். நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி உங்களுக்கு யாரும் உதவி பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் ஏமாந்து போனதான் மிச்சம். நிறைய விஷயங்களை ஏமாந்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் உங்கள் ராசியை பார்க்குற குரு நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு யார் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். சரிங்களா? 2ஆம் அதிபதி சனியும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வருமானம் வரும். எப்படி சம்பாதிச்சிருவீங்க, எப்படியே சமாளிப்பீங்க, அதிலெல்லாம் சந்தேகமே கிடையாது. 3ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. தைரியம் கிடைக்கும். சரி, இது எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்னு ஒரு மனசில் ஒரு தைரியம், ஒரு தெம்பும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். சரிங்களா? திருமணம் ஆகாமல் இருக்கவங்க, திருமணம் நடக்காமல் இருக்கவங்க, வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வரன் கைக்கூடி வரக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே ஒரு நல்ல வரன் தேடி வரும். சரிங்களா?
அதே மாதிரி நல்ல நண்பர்களும் ஒரு சில பேர்த்துக்கு உங்களுக்கு அறிமுகமாவாங்க இந்த மாதம். ஏன்னா 7ஆம் இடங்கிறது நண்பர்கள். அப்போ 7ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டாளிகள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் மன சங்கடத்தில் இருந்தவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி புதனும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார். சொந்த தொழிலுக்காக முதலீடு போடுறது, விரயம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய், அவரும் பாருங்கள் உங்கள் ராசி மேலேயே வரப்போகிறார். சூரியன் பாகிஸ்தானாதிபதி சூரியனும் உங்கள் ராசி மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு ராஜயோக அதிபதி கிரகமெல்லாம் உங்களுக்கு உங்கள் ராசி மேலே கனெக்டாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. ராசிக்கு 5ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார் குருவோட பார்வையில். ராசிக்கு 9ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். தந்தை மூலமாக உதவி, அதேமாதிரி தந்தையோட பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடத்துல நல்ல வேலை கிடைக்கிறது, எல்லாமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லிடலாம். இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும். புத்திர பாக்கியம், 5ஆம் அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கிறனால நீண்ட நாட்களாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உருவாகும். சூரியனை குரு பார்க்கறனால சிவராஜ் யோகம் இருக்கிறனால இந்த மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதெல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி, கேட்ட இடத்துல கடன், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சூரியன், பாக்கியாதிபதி சூரியன், 5ஆம் அதிபதி சூரியன், அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகமே செவ்வாயும் சூரியன் தான். அது குருவோட பார்வையில் இருக்கிறதுனால இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக, திடீர் மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, சடனாக சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கை எப்படி புரட்டி போடுற மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும். போன மாதத்தை விட, நவம்பர் மாதத்தை விட இந்த மாதம் சில நல்ல விஷயங்கள் உங்களால் கண்கூட பார்க்க முடியும். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பீங்க. அதில் மாற்றமே கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.